என்னடா இதெல்லாம்? வந்து வாச்சிருக்குதுங்களே பிள்ளைங்க பேய்ங்க மாதிரி. அதுங்க கலாட்டா பண்ணதே அடக்கி வைப்போம்னு நான் குறுக்க போனேன். என்ன அடக்கி விட்டாங்க. ஏண்டா இவ்வளவு கட்டு போட்டிருக்காங்களே, ஒரு சத்தம் போடக்கூடாது? ஏன் வாயை திறந்து அதனையும் துணியை வச்சு அடைக்கிறதுக்கா? நல்லா இருக்குடா. இந்த சின்ன பசங்களை மேனேஜ் பண்ண தெரியல. உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணா? உங்க அண்ணன் பிள்ளைங்க நீ எல்லாம் வெக்க பண்ணா? ராமு, ஐ ஆம் சாரி பாஸ்கர். வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன். என்ன பண்ண சொல்ற? பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி. இது வரைக்கும் 7 வாத்தியாரங்க வந்தாச்சு. வர்றவங்க எல்லாம் இவங்க படுத்துற பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க. நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்லை. நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி உன்னை மதிப்பாங்க? மதிக்க வேண்டாம், மிதிக்காம இருந்தா பார்த்தாதா? ஆமா, கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே, அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா? வந்தாலே அனுசூயா, பேருதான் அனுசூயா. புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த 2 குழந்தைகளை விட்டுட்டு இங்க வந்தா, நம்ம வீட்டு குழந்தைகளை பார்த்த உடனே அந்த குழந்தைகளே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா. சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன், கேட்கலையே, நிக்கலையே, போயிட்டாளே. போதுண்டா. இந்த குழந்தைகளை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி? கவலை விடு, அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும், அவ்வளவுதான். நாளைக்கே ஒரு பெரம்ப வாங்கிட்டு வந்து, இந்த பெரம்பு உனக்கு ஒண்ணும் இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு, நான் வேற பெரம்பு வாங்கிட்டு வந்து பிச்சு போடுறேன். பிச்சு முன்னாடியே அப்படி பண்ணா மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க. குச்சி வாங்கிட்டு வரேன்னு கொடுத்துட்டான். ராதா கம்மிய வாடாங்க. ராமு உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வேணும்னா கேக்குறேன். அவரே பெரம்பல அடிப்பே சொல்றாரு. ராதா சாரி அத்தை, வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க எதுக்கா ஷாப்பிங் போனோம்? நீங்களாவது வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது? ராமு வீட்டுல இருக்கானேன்னு தாப்பா நான் வெளியே போனேன். உங்க மகன் ராமு தானே? இவனை பாத்துக்கவே 10 ஆள் வேணும். இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. கவலைப்படாதப்பா, நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லதான் நினைக்கிறான். இந்த குரங்களோட யார் பழகுவாங்க? பேசாம இருடா. நீ பொறுமையா இரு பாஸ்கர், எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஏமா குழந்தைகளை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான். இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க. ஒண்ணு பண்ணலாமா? இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டானே. அப்படி இல்ல ராமு, ஆசிரமத்துல சேர்ப்போமா? அது இல்லடா, அவன் அண்ணன் குழந்தைகளை தன் குழந்தைகளாவே நினைக்கிறான். அதனாலதான் அவங்கள அனாதைகளா வெளியே அனுப்ப அவன் இஷ்டப்படல. ஏமா சோபாவில் அவள இடம் இருக்குல்ல, அங்க உட்கார்றது? இல்ல ராம அங்கிள், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாள் பூராவும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. பாத்துட்டு அதுக்காக நச்சுன்னு மேலேயே உட்காரணுமா? இத பாருமா, சோபாவில் உட்கார்ந்தா மெத்துன்னு இருக்கும். நானு மூங்கில் கட்டில் மாதிரி எலும்பாரியா ஆன மனுஷன் இங்கதான் உட்காரணுமா? சாமி மாடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நானு சாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை மாதிரி என்ன விட்டுட. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உனக்குமா? என்னது? மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் 6 அறிவு தானா? எனக்கு 8 இருக்குது. அது எப்படி 6ன்னா? உங்களுக்கு முதல்ல அறிவுன்னா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாதா? உங்க அக்கா தலையில ஆண்டவன் வைக்க மறந்தானே, அதுக்கு பேர் தான் அறிவு. ரொம்ப கஷ்டம். என்ன மாமா? ஒண்ணு இல்ல மாமா, உன்னை கண்டு கூட எனக்கு பயம் இல்லப்பா. நீ கையில வச்சிருக்கிறியா உண்டிவில், அதை பார்க்கும் போது திக்குங்குது. அதுக்குள்ள தயாரா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த உண்டிவில் கிட்ட கொடுத்துருப்பா. என்னது? ஒண்ணு இல்ல, பண்டம் மாட்டுறேன். முதல்ல அந்த பிஸ்கட் என் கைக்கு வரணும். முதல்ல உண்டிவில் என் கைக்கு வரணும். இந்தாங்க உண்டிவில். இந்த பிஸ்கட் பாக்கெட். அப்பாடா, இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். இந்த பய உண்டிவில் என் கையில. பெரிய உண்டிவில் வீரன், இவன் வீரன். இவன் மேல வச்சிருக்கிற கருவை நான் இன்னைக்கு சேர்த்துக்க போறேன். அவசரப்படாதீங்க ராமங்கள். என்கிட்ட இன்னொரு உண்டிவில் இருக்கு. பணத்துல பண்ற போது வேற பிஸ்கட் பாக்கெட் இல்லடா. அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க? உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியவே இல்ல. 7 ஜென்மத்துக்கும் நான் பேச தயார். 7 ஜென்மமா? இந்த ஜென்மத்தை விட்டுடு, அடுத்த ஜென்மம் நீ எடுக்க போறதில்ல. அடிச்சு போறியா? வர இந்த வீட்டுல சுத்த நியூசன்ஸா போச்சு. வாங்கடி போவோம். மீச்சில் போற
ஆமா சார் தான். யார் நீங்க? நான் மாலதி. வா மாலதி. டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்காரு. ஓஹோ, புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க என் முதலாளி, நான் எப்படிங்க உங்க எதிரில உட்கார்றது? முதலாளி அப்ப நில்லுங்க. இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும். சர்டிபிகேட் இருக்கா? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா போதும்னாரு. டாக்டரா? அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா? யாரம்மா? பாக்கியாரம்மா. புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்க. ஓஹோ, டாக்டர் விஜயன் அனுப்பிச்சிருக்காரா? உட்காரம்மா. இருங்க அம்மா, யாரும் பேசக்கூடாது. முதலாளி நான் தான் பேசுவேன். முதலாளியா? என்னடா உளர்ற? அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உட்காராம நின்னுகிட்டே இருக்காங்க. வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா? இவன் என் மகன் ராமு. கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான். இது எங்க அம்மா ரொம்ப புட்சாலித்தனமா பேசுவாங்க. பேசாம இருறா. இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர். என்ன மாதிரியே இருப்பான், கொஞ்சம் அழகு பெருசா இருப்பான். டேய் சும்மா இருறா. அவன் வெளியே போயிருக்கான், இப்ப வந்துருவான். உட்காரம்மா. அம்மா, இந்த சாந்தி நிலையருக்கு இது ஒரு மர்ம மாளிகை. முதலாளி பாஸ்கர் இருக்கானே, அவன் ஒரு புரியாத புது. அவன் சிரிக்கிறானே நினைச்சு நம்ம சிரிச்சிட கூடாது. கடுமையா இருக்கானுங்கிறதுக்காக நம்ம பேசாம இருக்க கூடாது. பேசணும். வந்த வாத்தியாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? அவர் சுபாவம் எப்படி இருந்தா என்ன? நான் என் கடமையை செய்ய வேண்டியதுதானே. குழந்தைகளை பார்க்கலாமா? பாக்குற மாதிரி குழந்தைங்க தான் பாப்போம். இந்த வேலையை ஒப்புக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எந்த விதமான விபத்து வந்தாலும் தாங்கிக்க முடியுமா? ராமு பாரம்மா, அரியா பொண்ணு. ஆமா, உங்களை நம்பி யாரும் இல்லையா? உளறிக்கிட்டு இருக்காம மாடி கூட்டிட்டு போ. விஜி, நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, முதலாளி இல்லன்னு தெரிஞ்சு போச்சே. பரவாயில்லைங்க. சரி, வாங்க. பாத்தீங்களா, படி ஏறினா மாடி. புது டீச்சர் வந்தாச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க அழகு யாருக்கு வேணும்? நம்ம சுதந்திரம் தான் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலி. நான் புது டீச்சர்ட்ட நிறைய கதை கேட்பேன். கேப்ப அதான் இங்க நடக்காது. இந்த உண்டி விழால ஒரே அடி அவங்க ஓடிடணும். கரெக்ட். எப்படியாவது புது டீச்சரை விரட்டணும். புது டீச்சர் டவுன் டவுன், அடக்குமுறை ஒழிக. டீச்சர் வந்தாச்சு, வாங்க 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 வாத்தியாரம்மா. குழந்தைகளை தான் பார்க்க போறோம், சும்மா தைரியமா வாங்க. கீதா, சுதா, நதா, வனிதா, சாரா. என்னது இது? ஒரு குரங்கையும் காணோம். எங்க தொங்குதுங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, நீங்க முன்னுக்கு கொண்டு வர போற குழந்தைகளை சிரிக்குதுங்க. புதுசா வந்த டீச்சரே, டீச்சர் கூட்டிட்டு வந்து ராமு அங்கிள் ஓடிங்க. ஏலே, இதடா நான் ஒளிய மாட்டேன்டா. கோட்டாளா, உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒளிய மாட்டேன்டா. இவங்கதான் உங்களுக்கு புதுசா வந்த டீச்சர். நின்னா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. அட, இந்த டீச்சருக்கு சொர்ணம் இருக்க. அடிபட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டு டீச்சர் அடிக்கணும்னா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒல்லி டீச்சர், நீங்க வாங்க. என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சரை வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? வெள்ளம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன உனக்கு? என்ன விடுறா பையன் இனிஷியல் கேட்கறான். சொல்லுங்க, உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி? கிராக் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம்.
இன்னும் ஏன் நின்னுகிட்டு வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சருக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். எப்பா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுங்க. அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லகார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்களேன். இது இருக்குது கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டை ஆடிட்டே இருப்பான் உண்டி இல்லாத. அதுங்கடா விரல கட்டாரு சுண்டி விரல் ஆற வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தானி மாத்திரம் தான் பிடிச்சு எடுக்கும். பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ணுல கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிவில் கைங்கரியா. நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே, என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர் நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ வரனே. சரி வாங்கடி போலாம். வாங்கடி வாங்கடி. மாமா நீங்க எங்க எங்களோட வரீங்க? நவலப்பா. கீழே போயிருங்க. சரிப்பா சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான், சொக்காய் பிடிச்சி லொடக்கு வைக்கிறான். மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. டீச்சர் இதுதான் உங்க ரூம். ஐசி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சீக்கிரம் நிக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்க போறீங்க? இதோ இவன் தான். நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க வைப்பீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோபம் வரல? எனக்கு எதுக்கா கோபம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? கண்டா இந்த வாட்டி என்ன பெரிய பலனா? முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பார்க்கணுமா? இதோ ஒரு நிமிஷம் புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ இப்படியே வா. கூப்பிட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குவான். என்னங்க இது ஈர புடவையோடயா வா? அதனால என்ன, முன்னை விட பார்க்கறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தாதான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐய இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவ தொத்தவையா? இல்லைங்க, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குதே கத்திலே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்கல்ல? அதான் வந்துட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு. அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர், இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு சரி 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 சரி. குழந்தைங்க எப்பவுமே மலர போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிடும் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலருங்கிறீங்க முள்ளுன்றீங்க?
வாத்தியார் அம்மா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்டம் வேற பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கெட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும். That's all. அது என் கடமை. சாப்பிட போல. இதோ ஒரே நிமிஷம். ஏ ராதா, முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பாத்து கரெக்டாவே. டீச்சரே, எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னடி பாவம், இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம இரு. சரி, எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. மேடம் மண்டோதரி, ஐ அம் சாரி. மேடம் மாலதி, பாஸ்கர் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கண்டிப்பு. சாப்பாட்டு டேபிளுக்கு கிட்ட வர நேரத்தை தவிர காரணம் அவனுக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடுவான். நமக்கு உலங்குறத கொட்டிக்க ஏன் என் மேல பழிய போட்ட? அங்க உட்காராதீங்க. அதுதான் உங்க இடம். இது டீச்சர் இடம். டீச்சர், இங்க உட்காருங்களேன். உட்காந்துங்க உட்காந்துங்க. குழந்தை கேட்டு தகராறு வேணாம். ஏமா வளர்ந்த குழந்தை, நான் இதில் உட்காரலாமா? வா. அப்படி உட்காருங்க. What happened? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுளுக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு. இருக்கிற வரைக்கும் தின்னே தீர்த்துடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாங்க சாப்பிடறோம் இல்லையோ, அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்கார்ந்து தின்னுக்குவா. இல்லம்மா. டே ராம், வளராதே. ஒண்ணு இல்ல மாலதி, இந்த பாப்பம்மாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போதே அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பம்மா, நீ போய் சாப்பிடு. வேறுதான் பாப்பம்மா. நல்ல சிவன் கோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. பாஸ்கர், ஏன்பா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்கலாமே. அதனால என்னப்பா, நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவானே. பாஸ்கர், பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா எடுத்துக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது, தெரியுமா? எப்படிங்க என் வேறாங்க? ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது. அம்மா என்ன சூப் வாங்கம்மா. மாடியில ராமங்கில ஒரு காலட்சேபம் பண்ணாரு. ரொம்ப பிரமாதம். அது டீச்சர் சொல்லி காட்டுங்களேன். ராமு, அத நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில். என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதுதான் வேணும் காணா நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுப்புக்கார கோயந்த பால லோல நம்ம கிருஷ்ணன் அவனை பத்தின கதையை சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தன மகாரத்துல உண்ணா விரதம் இருப்பேன், உடம்பிழைக்க நான் உண்ணா விரதம் இருப்பேன். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளார் குண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68, பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு தார் வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணா விரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாகுறாங்க. என்னங்க கோபியர் கதைன்னு ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே. அதான் காலட்சேபம். கதை சின்ன கதை, சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன கோபியர் கதை தானே வேணும்? கோபியரே கோபியரே கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி, குளத்தினில் குளிக்கையில் கண்ணன் ராவிக்கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, கோபியரே கொஞ்சம் கேளுங்கோடி, கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி. தப்பா நினைச்சுக்காதீங்க சித்தப்பா, நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்.
வாங்கம்மா எல்லாரும் ரூமுக்கு போம். வாங்க.